कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं को नयाति पराङ्गतिम् गोष्पतीकृतवारासीमसकीकृतराक्षसम् रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीसमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि उल्लङ्घ्य सिन्धो सलिलं सलीलं यशोगवहनिं जनहात्मजायाताय तेनैव तदाहलङ्कां नमामि तं प्राञ्जलिम् आञ्जनेयमतिपाडलाननं काञ्चनात्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र हृदमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्रासेदसादासीत् साक्षात् रामायणात्मना श्रीराघवं दशरथात्मजम् अप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुम् अरविन्दतलायदाक्षं श्रीरामं निशाचरं विनाशकरं नमामि वैदेही सहितं सुरद्रुमतले कैमे महामण्टपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वासयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं கற்பாராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும்பாதி ஒன்னின்னியே நற்பாலயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்த நான் முகனார் பெற்ற நாட்டுளே இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவா பிரதீட்சயேனாம் பத்ரம் தே பாணீம் கிருண்ணீஸ்வபாணினாம். வரதான் ஒன்று சொல்றேங்களே, தகப்பனாரிடத்துல உனக்கு எவ்வளவு பக்தி உண்டோ அதே பக்தி உன் தாயாரிடத்திலும் உனக்கு இருக்கணும். தாயாரும் தகப்பனாரும் சேர்ந்து நமக்கு 2 காரியம் சொல்லியிருக்கா. நான் காட்டுல 14 வருஷம் இருக்கணும், உனக்கு ராஜ்யத்தை கொடுத்துருக்கா, நீ அயோத்தியில இருக்கணும். இப்போ பிள்ளைகளான நம்முடைய கடமை என்ன? தாயார் தகப்பனார் சொன்னதை கேட்டு தகப்பனார் சொன்ன பிள்ளைங்கிற நல்ல பெயரை வாங்கணும். நம்மால தாயார் தகப்பனாருக்கு ஒரு கௌரவம் மரியாதையை கொடுக்கணும். அதுதானே நாம பண்ண வேண்டிய காரியம். வரதா, என் பங்குக்கு நான் காட்டுக்கு வந்துட்டேன், உன் பங்குக்கு நீ ராஜ்யத்தை எடுத்துக்கணும், அயோத்தியில ராஜாவா இருக்கணும். வரதா, தகப்பனார் சொன்னதை கேட்கறதுல உனக்கு என்ன கஷ்டம்? அதனால நீ இங்கிருந்து கிளம்பி அயோத்தி போ. உடனே பரதன் சொல்றான், அண்ணா எனக்கு தகப்பனார் ராஜ்யம் கொடுத்தாருன்னு சொல்றேளே, பரதன்கிறவன் யாரு? அண்ணா, பரதன்கிறவன் உங்களுக்கு அடிமை. அண்ணா, அடிமையாக இருக்கிறவனுக்கு சுதந்திரம்ங்கிறது கிடையாது. அடிமையா இருக்கிறவன் எப்பொழுதும் கைங்கரியம் தான் பண்ணுவனே ஒழிய அடிமை எஜமானனா ஆக முடியாது. சரி, ராஜ்யம் தகப்பனார் தானே கொடுத்திருக்கார் அப்படின்னு நீங்க கேட்கிறீங்களா? நல்ல மழை காலம்,
அபாரமா வெள்ளம், எங்க பார்த்தாலும் ஜலம். அப்போ ஏற்கனவே கட்டி வச்சிருந்த அணையும் உடைஞ்சு போயிடுத்தோ. வெள்ளம் பிரவாகமாக வந்ததுன்னா அந்த இடத்துல யாரையாவது காப்பாற்ற முடியுமா? அதே போலதான் இப்ப ராஜ்யமும் அப்படித்தான் இருக்கு. தகப்பனார் பிராணன் விட்டுட்டார், பண்ணக்கூடாத காரியத்தை தாயார் பண்ணியிருக்கா. ஜனங்களுக்கு தெய்வத்து மேலேயே நம்பிக்கை போயிடுமோங்கிற பயம் இருக்கு, ஜனங்களுக்கு தர்மத்து மேல நம்பிக்கை போயிடுமோங்கிற பயம் எனக்கு இருக்குன்னா, அதனால நீங்க தான் இப்ப திரும்ப ராஜ்யத்துக்கு வந்து இந்த ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொண்டு ஆட்சி பண்ணணும். நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். செழிப்பா எதை போட்டாலும் விளையக்கூடிய நல்ல பூமி, அதுல ஒரு விவசாயி ஒரு விதையை விதைச்சான். அந்த விதையிலிருந்து செடி வந்தது, அதுல இருந்து கொடி உண்டானது, அதுல இருந்து மரம் உண்டானது. மரம் ஆகாசத்தளவுக்கு ஓங்கி வளர்ந்தது. அந்த மரத்துல நல்லா புஷ்பங்கள் எல்லாம் பூத்து குலுங்கியது, காய்கள் உண்டானது, பழங்கள் உண்டானது. அந்த பழத்தை சாப்பிடணும்னா யாருக்கு சொந்தம்? அது அந்த செடியை வச்சவனுக்குத்தானே சொந்தம், அதை விதைச்சவனுக்குத்தானே சொந்தம். ஒரு கால் அந்த விதைய வச்சவன் அந்த பழத்தை யாருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறானோ அவனுக்கு கொடுக்கலாம். ஆனால் அந்த பழத்தை சாப்பிடக்கூடிய யோகியதை இவனுக்கு இருக்க வேண்டாமா? அந்த விவசாயி போலதான் தகப்பனார், அந்த மரத்தை போலதான் நீங்கள், அந்த மரத்துல உண்டான பழம் போலதான் இந்த யுவராஜ்ய பட்டாபிஷேகம். அண்ணா எல்லா பழத்தையும் எல்லாரும் சாப்பிடலாமே அப்படின்னு என்னிடத்துல கேட்கிறீங்களா? கிடையாதுண்ணா. வசதி இருக்கிறவன் தான் நல்ல பழங்களை சாப்பிட முடியும். நல்ல உயரமானவன் தான் மேல இருக்கக்கூடிய பழத்தை பறிக்க முடியும். உயரம் இல்லாம குள்ளமாக ஒருத்தன் இருந்தான்னா அவனால மேல இருக்கிற பழத்தை எட்டி பறிக்க முடியுமா? முடியாதே. அந்த குள்ளமா இருக்கிறவனை போல நான் இருக்கேன், உயரமா இருக்கிறவரை போல நீங்க இருக்கள். நீங்க நினைச்சா அந்த பழத்தை எட்டி பறிச்சுடலாம். உங்களுக்கு தகப்பனார் இந்த பழம் உண்டுன்னு சொன்னார், அது ஏதோ உங்களுக்கு இந்த பழத்தை கிடையாதுன்னு யாரோ சொல்லிட்டாளே, அதனால இந்த பழம் உங்களுக்கு சொந்தமானதல்ல, வேறு ஒருவருக்கு சொந்தமானதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகவே நீங்க தான் ராஜ்யத்துக்கு வரணும். அப்பதான் பெருமாள் சொன்னான், பரதா, அம்மா சொன்ன வார்த்தையை கேட்டு தகப்பனார் என்ன காட்டுக்கு அனுப்பிச்சாருன்னு சொல்றீங்க, இதுக்கு யார் காரணம் தெரியுமா? பரதா நீ காரணம் கிடையாது, பரதா கைகேயி காரணம் கிடையாது, பரதா தகப்பனாரும் காரணம் கிடையாது. அப்ப யார் காரணம்? அவன் கர்மாவை அனுபவிக்க வேணும்னு ஏற்கனவே எழுதி வச்சிருக்கானே தெய்வம், அவன்தான் காரணம். தன்னுடைய இஷ்டப்படி யாரும் இந்த உலகத்துல நடந்து முடியாது பரதா. நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாரும் ஒரு சட்ட திட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். இப்போ எனக்கு சுவாதந்திரியம் உண்டுன்னு நினைக்கிறியா? கிடையாது. தகப்பனார் சொன்னதை கேட்க வேண்டியது என்னுடைய கர்த்தவியம், என்னுடைய கடமை. பரதா உனக்கு சுவாதந்திரியம் உண்டுன்னு நினைக்கிறியா? கிடையாது. தகப்பனார் சொன்னதை கேட்க வேண்டியது உனக்கும் கடமை. அதான் என்னவோ ராஜ்யம் அது என்னுடையது, உன்னுடையது, நான் உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு கொடுக்குறேன்னு சொல்றிய. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது பரதா. ஒருத்தன் ரொம்ப ஆசைப்பட்டு அபாரமா பணங்காசை சேர்க்கிறான், சேர்த்து வச்சான்னா எவ்வளவு பணம் சேர்க்கிறானோ அந்த பணமே அவனுக்கு கவலையை கொடுக்க ஆரம்பிக்கிறது. அவனிடத்துல நிறைய பணம் இருக்குன்னு சொன்னா தேசத்து ராஜா அதிகமான வரியை போட்டு அவன்கிட்ட இருந்து பணத்தை எடுத்து விடுறான். அல்லது அவனிடத்துல பணம் இருக்குன்னு சொன்னா திருடன் வந்து திருடின்னு போயிடுறான். அல்லது பணம் நிறைய சேர்ந்து கொடுத்துனா இவனுக்கே விபரீதமான ஆசைகள் எல்லாம் உண்டாருது, சேரக்கூடாத வாளோடு சேர்றான், பணங்காசு போயிடுறது. அப்ப எவ்வளவு ஆசை வச்சாலும் நம்மோட எதுவும் இருக்காது, தர்மம் ஒண்ணுதான் இருக்கும். இந்த லோகத்துல எல்லாமே அழியக்கூடியது பரதா. என்னைக்காவது ஒரு நாள் பிறந்தோம், என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக போறோம். நம்மோட எதுவும் சேர்ந்து வரல, நம்மோட சேர்ந்து எதுவும் போக போறதில்லை. ஒன்னே ஒண்ணுதான் நம்மோட இருக்கும், என்ன தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத தர்மம். இப்ப உடனே நீ கேட்கலாம், தர்மங்கிறது கண்ணுக்கு தெரியாதது தானே, கண்ணால பார்த்தவா யாராவது உண்டா அப்படின்னு கேட்கறியா பரதா? கண்ணுக்கு தெரியாதுங்கிறதுனால எல்லாமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதோ காற்று கூட தான் இருக்கு, கண்ணுக்கு தெரியலை, அதனால கண்ணுக்கு தெரியாத காற்று இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதோ நாம சுவாசிக்கிறோமே. பரதா நீ சொன்னிய ஒரு உதாகரணம், அந்த உதாகரணத்தையே நான் சொல்றேன்.
ஒரு மரத்தை ஒருத்தன் வளர்த்தான்னு சொன்னேன் இல்லையா, ஒரு பழம் நன்னா பழுத்ததுன்னு சொன்னிய, பழத்தை ஒருத்தன் பறிச்சான் சாட்டான்னு சொன்னா அது அவனுக்கு அனுபவத்துக்கு விஷயம், அவனுக்கு அது ஆனந்தம் கொடுக்கறது. ஒருவேளை அந்த பழத்தை ஒத்துருமே பிடுங்காம விட்டுட்டா மரத்துல இருந்து என்ன ஆகும் தெரியுமா, அந்த பழமே கொஞ்ச நாள் ஆனா அழுகி போயிடும், கீழே விழுந்துடும். அப்ப ஏன் அந்த பழத்தை யாருமே பறிக்கலை, ஏன் அந்த பழத்தை ஒத்துரு சாப்பிடலை அப்படின்னா, அந்த பழத்தினுடைய கர்மா அவ்வளவுதான். அந்த பழம் ஒருத்தருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் இருந்தால்தான் அந்த பழத்தை ஒருத்தன் பறிப்பன். சரி, அதுக்கு மேல இன்னொன்னு சொல்றேன் கேளு பரதா. பழத்தையே பறிச்சுண்டு நீ போயிடலாம், சாப்பிடணும்னு வாயில போட்டுக்கணும்னு எடுத்துன்னு போறப்போ கீழே விழுந்து விடுமே, அப்ப என்ன பண்ணுவாய்? அதனால அவனவனுக்கு அவனவனுடைய கர்மாப்படி எது அனுபவிக்கணுமோ அதைத்தான் அனுபவிக்கணுமே ஒழிய இது உன்னுடைய ராஜ்யம் இது என்னுடைய ராஜ்யம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. வரதா இன்னொன்னு சொல்றேன் கேளு. கண் முன்னாடி பாக்குறோம், வெறும் தரையா இருக்கு. அங்க ரொம்ப பிரமாதமா பெருசா ஒரு கட்டடம் கட்டுறான், அஸ்திவாரம்லாம் பலமா இருக்கு, நிறைய தூண்களோட கட்டடம் கட்டிவிட்டானா இந்த கட்டடம் எத்தனை வருஷம் இருக்கும்? சாஸ்வதமா இருக்குமா என்ன? எப்போதுமே இருக்குமா என்ன? ஒரு 100 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கட்டடம் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நாள் கட்டடமே இடிஞ்சு விழுந்துருமே. இது போலதான் நம்முடைய ஜென்மம். அப்போ என்றோ ஒரு நாள் உறுதியாக இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும், வலிமையா இருக்கும் கிடையாது பரதா. என்றாவது ஒரு நாள் நம்முடைய ஜென்மா முடிய போறது. அப்போ என்றாவது ஒரு நாள் முடிய போற இந்த ஜென்மாவில் நாம் தர்மத்தை விடாம இருக்கணும். அதான் அவனுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளு. நேற்று ராத்திரி நீ படுத்துண்டாய் தூங்கினாய், காலையில் எழுந்திருக்கிய, நேற்று முடிந்த இந்த இரவு என்பது இன்னைக்கு இனிமே உன்னுடைய ஜென்மாவில் வருமா? வராது. இதோ நானும் நீயும் பேசிட்டு இருக்கோமே, இந்த காலம் இனிமே திரும்பி வருமா? வராது. யமுனா நதியில இருக்கிற ஜலம் கடல்ல போய் விழுந்ததுன்னா திரும்ப யமுனா நதிக்கு வருமா? வராது. அப்ப எல்லாமே ஒரு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் இயங்குறது. அப்ப இயற்கை என்பது ஒரு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பது போல ஒரு மனுஷன் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். வரதா, நேத்து ராத்திரி நீ படுத்துட்டு விடியற்காலையில் எழுந்திருந்தியே, அந்த இரவுங்கிறது உனக்கு இனிமே திரும்பி வருமா? இந்த ஜென்மாவில் உனக்கு அந்த இரவு வராது. யமுனா நதியிலிருந்து கடல்ல போய் ஜலம் சேர்ந்து கொடுத்தோம்னா யமுனா நதியும் கடலையும் பிரிக்க முடியுமா? அல்ல கடல்ல இருந்து அந்த ஜலம் தான் யமுனா நதிக்கு திரும்பி வந்து விடுமா? வரதா, உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. விடியற்காலையில சூரியன் உதிக்கிறப்ப எல்லாரும் சந்தோஷப்படுறா, இன்னைக்கு நிறைய சம்பாதிக்க போறோம்னு. ராத்திரி ஆன உடனே எல்லாரும் திரும்ப சந்தோஷப்படுறா. எதுக்காக? தன்னோட பத்னியோட சந்தோஷமா இருக்க போறேன், என் குழந்தையோட சந்தோஷமா இருக்க போறேன்னு. ஆனா அன்றைய நாள் அவ ஜென்மாவில் இனிமே திரும்பி வராதே, அது தெரியாம போயிடுறது. அப்ப வரதா, எல்லாமே நம்ம விட்டு போயிட்டே இருக்கு வேகமா. ஒன்னே ஒண்ணுதான் போகாம எப்போது நம்ம இடத்துல இருக்கும், அது தர்மம் ஒண்ணுதான். வரதா, உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் எங்களு. குடத்துல ஜலம் நிறைய இருக்கு, ஆனா குடத்துல ஓட்டை இருந்தா அந்த ஜலம் வெளியில போறது தெரியாமையே போடுமே. அது போலதான் நம்முடைய ஜென்மாவினுடைய ஒவ்வொரு நொடியும் நம்ம விட்டு போயிட்டு. அதான் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. இன்னும் தகப்பனார் அவருடைய ராஜ்யம், அவருடைய மூத்த பிள்ளை நான், எனக்கு தான் ராஜ்யம் வரணும், தகப்பனார் உனக்கு கொடுத்தார், அதை நீ எனக்கு கொடுத்தேன்னு சொல்றீங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா பரதா? சரையூ நதிக்கரையில நாம உட்கார்ந்துட்டு இருப்போம். சரையூ நதியில ஜலம் வேகமா போகும். வேகமா போறப்போ 2 மரக்கட்டை, ஒரு மரக்கட்டை இந்த ஓரத்திலேருந்து வரும், இன்னொரு மரக்கட்டை இந்த ஓரத்திலேருந்து வரும். இந்த 2 மரக்கட்டையும் என்ன, ஏற்கனவே ஒண்ணுக்கு ஒன்று மெசேஜ் அனுப்பிச்சிருக்குமா என்ன, நாம 2 பேரும் இந்த இடத்துல மீட் பண்ணுவோம்னு? கிடையாது. இந்த மரக்கட்டை, இந்த பக்கத்துலேருந்து வரக்கூடிய மரக்கட்டை அப்படியே ஜலத்துல போறது, இங்கிருந்து வரக்கூடிய மரக்கட்டை அதுவும் ஜலத்துல போறது. கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த 2 மரக்கட்டையும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து போகும். சேர்ந்து போகிறப்போ 2 மரக்கட்டைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மரக்கட்டைக்கு எங்க போறோம்னு தெரியாது, அந்த மரக்கட்டைக்கு எங்க போறோம்னு தெரியாது. சரி, இது எவ்வளவு வேகமா போகும்? சரையூ நதியில ஜலம் எவ்வளவு வேகமா போறதோ அவ்வளவு வேகமா மரக்கட்டையும் போகும். கொஞ்சம் தூரம் போன உடனே என்ன ஆகும் தெரியுமா வரதா? இந்த மரக்கட்டை இந்த பக்கம் திரும்பிடும், அந்த மரக்கட்டை அந்த பக்கம் திரும்பிடும். போகிறப்போவாது இந்த மரக்கட்டை நான் அப்புறம் வரேன், உனக்கு மெசேஜ் அனுப்புறேன், உங்கூட பேசுறேன்னு சொல்லுமா. பிரிஞ்சு போறேன்னு தெரியாம மரக்கட்டை போயிடுமே. அது போலதான்டா நம்முடைய ஜென்மாவும். தகப்பனார் இங்கேருந்தோ வந்திருக்கார், அவருக்கு பிள்ளையா நான் இங்கேருந்தோ வந்திருக்கேன். தகப்பனாருக்கு நான் ஒரு பிள்ளையாக வர, தகப்பனாருக்கு நீ ஒரு பிள்ளையாக வந்தாய்.
ஏதோ இந்த ஜென்மாவில் நான் நீயும் சேர்ந்து போயின்னு இருக்கோம். எவ்வளவு நாள் சேர்ந்து போக போறோம்னு தெரியாது. சேர்ந்து போகிறப்ப என்னென்ன நடக்க போறதுன்னு தெரியாது. என்னென்ன நடக்க போறதுன்னு தெரிஞ்சாலும் ஏன் நடக்கிறதுன்னு தெரியாது. சரி பரதா, அந்த மரக்கட்டை பிரிஞ்சு போறதே, அது போல கொஞ்ச நாள் கழிச்ச உடனே நான் ஒரு பாதையில போட போறேன், நீ ஒரு பாதையில போட போறாய். அப்போ யாருக்கு யார் சொந்தம்? அப்போ உனக்கு நானும் சொந்தமல்ல, எனக்கு நீயும் சொந்தமல்ல. நானும் தகப்பனாருக்கு சொந்தம் கிடையாது, தகப்பனாரும் எனக்கு சொந்தம் கிடையாது. ஆனா இந்த ஜென்மாவில் எல்லாரும் சேர்ந்து இருக்கோமே அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால சேர்ந்து இருக்கோம். அதுவும் இந்த தகப்பனாருக்கு பிள்ளையாக பிறந்து ஒரு தாயார் நம்ம பார்த்து சொல்றா, இவர் தான் உன்னுடைய தகப்பனார்னு. அது வரைக்கும் அவரை தகப்பனார்னே நமக்கு தெரியாதே. அல்லது அடுத்த ஜென்மாவில் நாம யார் வயிற்றுல பிள்ளையா பிறக்க போறோம்னு இந்த ஜென்மாவிலேயே நமக்கு தெரிஞ்சு கொடுத்தா, அதுவும் தெரியாதே. அதனால வரதா உன்னை நன்னா தெரிஞ்சுக்கோ. எது நடக்கணும், எப்படி நடக்கணும், எப்ப நடக்கணும், இதெல்லாம் தீர்மானம் பண்றவன் ஒருத்தன் இருக்கான். அவன் இந்த பொம்மைகளை ஆட்டுற மாதிரி நம்ம விளையாட்டு பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றானோ அப்படித்தான் நாம போகணும். ஆனா இப்படி எவ்வளவு தூரம் போனாலும், இந்த பிரயாணம் எவ்வளவு நாள் நடந்தாலும் நம்ம விட்டு போகாம இருக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன தெரியுமா? அது நம்முடைய ஸ்வதர்மம். ஸ்வதர்மம்ங்கிறது என்ன? தர்மம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? திரியத்தே அனேன இதி தர்மகா. எது நமக்கு ஆதாரமாக இருக்கிறதோ, எது நம்மை தாங்குகிறதோ, எது இல்லாமல் போனால் இந்த உலகமே இயங்காதோ அதற்கு தர்மம் என்று பெயர். இப்ப தகப்பனாருடைய தர்மம் என்ன? 2 வரங்களை கொடுத்தார், தாயார் 2 வரங்களை கேட்டார். இப்ப பிள்ளையினுடைய தர்மம் என்ன? தகப்பனார் சொன்னதை கேட்கணும். இப்ப தகப்பனார் என்ன சொல்லியிருக்கார்? ராமா, ஒரு வரத்தினால நீ 14 வருஷம் காட்டுல இருக்கணும். ராமா, இன்னொரு வரத்தினால பரதன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். இது தகப்பனாருடைய தர்மம், பிள்ளைகளுடைய தர்மம். அப்ப இதுல என்னுடைய ராஜ்யம், உன்னுடைய ராஜ்யம், தகப்பனார் தப்பு பண்ணினார், தாயார் தவறு பண்ணினாள்னு சொல்றதுக்கெல்லாம் இடமே கிடையாது பரதா. இதை நீ நன்னா புரிஞ்சுக்கணும். அவனவனுக்கு கொடுத்த பாதையில தான் அவனவன் போக முடியும். எனக்கு ஒண்ணு கிடைக்கலையே, அவனுக்கு கிடைச்சதேன்னு நீ வருத்தப்பட்டா அது உன்னுடைய அறியாமை பரதா. தகப்பனார் உனக்கு ராஜ்யம் கொடுத்திருக்கார், ராஜ்யத்தை ஏற்றுக்கொள். தகப்பனார் என்ன காட்டுல இருக்கணும்னு சொன்னார், நான் காட்டுல இருக்கேன். 14 வருஷம் முடியணும், நான் திரும்ப நாட்டுக்கு வரணும். 14 வருஷம் முடியணும், அதுக்கப்புறம் ராஜ்யத்தை நீ எனக்கு கொடுக்கணும். இதுதானே தர்மம். இதை மீறுவதற்கு உனக்கும் யோக்கியதை கிடையாது, இதை மீறுவதற்கு எனக்கும் யோக்கியதை கிடையாது பரதா. ஆகவே நான் சொல்றேன் கேளு. இங்கு இருந்து கிளம்பி மீண்டும் அயோத்தி சென்று நன்றாக ராஜ்யத்தை பண்ணுன்னு சொன்னான். கடைசியில வசிட்டர் சொன்னார், பரதா, அண்ணாவுடைய பிரதிநிதியாக அண்ணாவுடைய பாதுகைகளை நீ கேட்கலாமேன்னு சொன்ன உடனே பரதன் அண்ணாவிடத்துல பிரார்த்தித்தான். அண்ணா, உங்க பாதுகைகளை எனக்கு கொடுக்கணும், அதை வாங்கிட்டு நான் இங்கிருந்து கிளம்புறேன். கிளம்பி போய் உன்னுடைய பாதுகா ராஜ்யம்னு தான் பண்ணுவேனே ஒழிய பரதனுடைய ராஜ்யம்னு நான் ஒரு நாளும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பெருமாளும் தன்னுடைய பாதுகைகளை பரதனிடத்துல கொடுக்க, பரதன் அதை தன் சிரசு மேல வச்சுண்டானா. வச்சுண்டு அங்கிருந்து கிளம்பி நேராக நந்தி கிராமம் வந்து சேர்ந்தான். இந்த பாதுகையினுடைய வைபவத்தை வேதாந்த தேசிகன் பாதுகா சகஸ்ரம்னு 1000 ஸ்லோகம் பாடியிருக்கார். அந்த 1000 ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகம் நம்ம அவசியம் இங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் தசரதன். ராமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதம் ச பிரஜானாம் மாதாவவ்ரேததிக பரதே சத்யவாதி ததௌச்சஹா சிந்தாதீதஹா சமஜனீ ததா பாதுகா கிரியாபிஷேகஹா துர்விக்ஞேயம் ஸ்வஹ்ருதயமஹோ தெய்வமத்ர பிரமாணம். இந்த லோகத்துல என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும்னா எம்பெருமான் ஒருத்தனுக்கு தான் தெரியும். தாயார் ஆசைப்பட்டாள், தகப்பனார் ஆசைப்பட்டார், ஜனங்கள் ஆசைப்பட்டா. ஆனா ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கலையே, பரதனுக்கும் பட்டாபிஷேகம் நடக்கலையே. யாருமே ஆசைப்படாத பாதுகாதேவிக்குத்தானே நடந்தது. அதனால தெய்வம்தான் பிரமாணம்னு நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தேசிகன் சொன்னார். பரதாழ்வான் அங்கிருந்து கிளம்பி நந்தி கிராமம் வந்த உடனே பெருமாள் சொன்னான், காட்டுக்குள்ள போகணும்னு சொன்ன உடனே அங்கிருந்து கிளம்பி அனசூயை அத்ரி மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு போனார்கள். அத்ரி மகரிஷியினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பெருமாள் அங்கிருந்து கிளம்பி தண்டகாரண்யத்துக்குள்ள நுழைஞ்சான்ங்கிறது அயோத்தியா காண்டம். அயோத்தியா காண்டம் ராமாயணத்திலேயே ரொம்ப வசந்தது. சர்வ துக்க பிரசமனம் அயோத்தியா காண்டம்னு சொல்லியிருக்கா. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு துக்கம் உண்டானாலும் அவன் தர்மத்தை விடக்கூடாது. தர்மத்தை விட்டானா அவனால அந்த குடும்பம் கட்டுப்படும். அதனால அவன் அவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாவம் உண்டாயிடும். இதை தசரதன் காட்டி கொடுத்தான், இதை பெருமாள் காட்டி கொடுக்கிறான், இதை கௌசல்யை காட்டி கொடுக்கிறாள், இதை பரதன் காட்டி கொடுக்கிறான்.
இதை லக்ஷ்மணன் காட்டி கொடுக்குறான். அப்ப நமக்கு என்ன தர்மம்னா, இந்த ராமாயணத்துல பெருமாள் சொன்ன ராமநாம ஜபமே நம்முடைய தர்மம். நம்மால முடிஞ்சதுன்னா, கோள் சொல்வதென்றால் நாக்கு கொண்ட மட்டும் துள்ளும், கோவிந்தா என்று சொன்னால் கொண்டு உறக்கம் தள்ளும்னு ஒரு தமிழ் பாட்டு இருக்கு. அடுத்த வாழை பத்தி வம்பு பேசணும்னா நானா பேசுவான், ஆனா கோவிந்தான்னு சொல்றது கூட கொட்டாவி வந்து விடுமா. அப்படி இருக்கக்கூடாது. இந்த வாக்கு கொண்டு வேண்டாத வார்த்தைகளை பேசுறோம், அடுத்த வாழை பத்தி தப்பு தப்பா பேசுறோம். அதெல்லாம் நிறுத்தணும்னா ஒரே ஒரு வழி என்ன பண்ணணும்னா, புத்தியை டைவர்ட் பண்ணணும். என்ன டைவர்ட் பண்ணணும்? நம்மால முடிஞ்ச வரைக்கும் ராமா 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 ராமான்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம புத்தி நன்னா இருக்கும், நமக்கு புண்ணியம் சேரும், குழந்தைகள் நன்னா இருப்பா, தேசம் நன்னா இருக்கும், நம்ம புத்தியில பண்ணக்கூடிய காரியங்களையும் நன்னா பண்றதுக்கு பகவானுடைய கிருபை கிடைக்கும். அதுக்குதான் சங்கரா டிவியில இந்த ராமாயண உபன்யாசம் ஏற்பாடு பண்ணியிருக்கா. ராமாயண உபன்யாசம் நடக்கிற இடத்துல போய் நாம கேட்போம், அந்த கட்டமே பட வேண்டாம்னு சொல்லி இருக்கிற இடத்துலயே ராமாயணத்தை கேளுங்கன்னு பரம தார்மீகமான புத்தியோடு அவ பண்ணியிருக்கா. நாம பண்ண வேண்டியது திரும்ப திரும்ப இந்த ராமாயணத்தை கேட்கணும், ராமாயணத்தை இந்த டிவி மூலமா பார்க்கணும், முடிஞ்ச வரைக்கும் ராமநாமாவை சொல்லணும். அது மட்டும் கிடையாது, அடுத்த வாளுக்கும் சொல்லுங்கோ, சங்கரா டிவியில ராமாயணம் நடக்கிறது பாருங்கன்னு சொல்லுங்கோ, அடுத்த வாழை பார்த்து ராமா ராமான்னு சொல்லணும்னு சொல்லுங்கோ, முடிஞ்ச அளவுக்கு ராமாராமன்னு நிறைய எழுதுங்கோ. இந்த ஜென்மாவில பண்ணின பாவங்களெல்லாம் கரையணும்னா ராமநாம சங்கீர்த்தனத்தை தவிர வேறு நமக்கு கதி கிடையாதுன்னு சொல்லி அடியனுடைய வார்த்தையை இத்தோட முடிக்கிறேன்.